Hello friends, எப்படி இருக்கீங்க? என் பேர் பெட்டி. போன வீடியோல இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நான் சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். அதோட காலம்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி, ப்ராடக்ட், சென்னை லொகேஷனோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட், பெங்களூர் லொகேஷனோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்க சாம்பிள் டேட்டா. இந்த சாம்பிள் டேட்டா வச்சு எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். லொகேஷன் இப்போ பெங்களூர் ஆர் சென்னை லொகேஷன் அதை நான் இன்புட்டாக கொடுப்பேன். சேல்ஸ் ஆர் ப்ராஃபிட் இதையும் நான் இன்புட்டாக கொடுப்பேன். ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நான் இன்புட்டாக கொடுக்குறேன். கொடுக்கும்போது அதுக்கான வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செயினோட சென்னை லொகேஷனோட சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு இங்கே $20,000 வரணும். இப்போ பெங்களூரோட ப்ராஃபிட் இன் ஷர்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன் எனக்கு 300 வரணும். ஸோ இதுதான் எனக்கு அவுட்புட்டாக வரணும். இந்த அவுட்புட்டை இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம இந்த ஃபார்முலாக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபார்முலா போடுறேன். இப்போ இண்டெக்ஸ் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வேல்யூ வேணும். இந்த வேல்யூவோட வேல்யூ வந்து ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை வந்து எந்த புக்கில் போய் நீங்கள் தேடணும்? ஸோ இந்த புக்கில் தான் நான் தேடணும். ஸோ அதுதான் அரே. நெக்ஸ்ட் ரோ நம்பர். எனக்கு எந்த ரோ நம்பர்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த ரோ நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? அதுக்கு நான் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். மேட்ச் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? லுக்அப் வேல்யூ. எதை தேடணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எதை தேடணும்? இதை தேடணும். எந்த இடத்துல தேடணும்? இந்த இடத்துல தேடணும். எப்படி தேடணும்? எக்ஸாக்ட் மேட்சா இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் காலம் வேல்யூ. காலம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். மேட்ச் ஃபங்க்ஷன்ல அதே மாதிரி எதை தேடணும்னு சொல்லணும். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து பெங்களூர் அண்ட் நமக்கு ப்ராஃபிட் ரெண்டு வேல்யூமே காம்பினேஷன் ஆஃப் இந்த டூ வேல்யூஸை தேட சொல்லணும். நெக்ஸ்ட் எந்த இடத்துல தேடணும்? இந்த இடத்துல தேடணும். எப்படி தேடணும்? எக்ஸாக்ட் மேட்சா தேடணும். இப்ப என்டர் பண்ணலாமா? வேல்யூ வருமா? எக்ஸாக்ட் மேட்ச் எப்படி தேடணும் அதை கொடுக்கல பாத்தீங்களா? லாஸ்ட் ஆர்குமெண்ட் அதையும் கொடுத்துட்டு வேல்யூ வருமான்னு பார்க்கலாமா? வேல்யூ வரல. ஏன் வரல? நான் உங்களுக்கு போன வீடியோல சொன்ன மாதிரி மேட்ச் ஃபங்க்ஷனோட பர்பஸ் எப்படின்னா அது வந்து ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி தான். ஒன்ஸ் ஒரு ஹரிசாண்டலா தேடும், அப்படி இல்லாட்டி வெர்டிகலா தேடும். அதாவது ரோஸோட வேல்யூஸ் தேடும், இல்ல காலம்ஸோட வேல்யூ தேடும். ரோ அண்ட் காலம் இந்த காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ் மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதால தேட முடியாது. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டு ரோஸ் இருக்கு. அதாவது சென்னை இது ஒரு ரோ, சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இது ஒரு ரோ. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மேட்சால தேட முடியாது. அப்ப இதுக்கு என்ன ஒரு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரோ நம்ம ஆட் பண்றோம். அந்த ரோல இந்த ரெண்டோட வேல்யூஸையும் நான் கம்பைன் பண்றேன். ஓகே, இப்படி நான் கம்பைன் பண்ணி ஒரு புது ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த C9F10க்கு பதிலா நம்ம எதை கொடுக்குறோம்னா இந்த வேல்யூவை கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்ப என்டர் பண்ணலாமா? வேல்யூ வருதான்னு பார்ப்போமா? எஸ். ஸோ பெங்களூர் ப்ராஃபிட் ஷர்ட். ஸோ ஷர்ட்டோட வேல்யூ பெங்களூர் லொகேஷன்ல ப்ராஃபிட் எவ்வளோ? 300. ஓகே, இப்போ அதோட சென்னை லொகேஷன் பார்த்துடலாமா? சென்னை லொகேஷன் 200. இப்போ இதே ப்ராஃபிட்டுக்கு பதிலாக சேல்ஸ் பார்க்கலாமா? சேல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 2300. ஷர்ட்டுக்கு பதிலாக நான் வேற என்ன கொடுக்கலாம்? செயின்ஸ் கொடுக்குறேன். செயின்ஸ் கொடுத்தா 20,000. ஸோ வேல்யூ வந்துருச்சு. இது மெத்தட் 1. இப்போ என்னால் எப்போவுமே போயிட்டு ஒரு நியூ ரோ ஆட் பண்ணிட்டு என்னால் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த நியூ ரோ ஆட் பண்ணாமல் இந்த ஹெல்ப்பர் ரோ ஆட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னொரு வேல எப்படி ஃபார்முலாஸ் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெத்தட் 2. ஓகேயா? ஓகே, ஃபாஸ்ட்டாக நம்ம எழுதிடுவோமா? இண்டெக்ஸ் அரே. என்ன புக்கு? இந்த புக்கில் தான் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சரை தேட போகிறோம். ஸோ ரோ நம்பர் எனக்கு தெரியாது, நான் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன்.
match function ஓட first lookup value எது ரோவோட chains. so இந்த இங்க போய் தேடணும் இந்த product columnல தேடணும் எப்படி தேடணும் exact match தேடணும் okay next column value க்கு next ஒரு match function யூஸ் பண்றேன் இப்போ lookup value இந்த lookup value எதை தேட சொல்ல போறோம் நம்ம location and profit and sale ஓட combinationல தேட சொல்ல போறோம் okay lookup array நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒன்னு row கொடுக்கணும் இல்ல column கொடுக்கணும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் so இப்போ என்ன பண்ணலாம் lookup arrayக்கு first இத தேடணும் அப்புறமேட்டு இத தேட சொல்ல போறோம் எப்படி தேட சொல்ல போறோம் exact match கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்றேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா enter பண்ண போறேன் பார்க்கலாம் வேல்யூ வரல ஏன் வேல்யூ வரல சரி நம்ம ஃபார்முலாஸ்ல போய் எவாலுவேட் பண்ணி வரலாம் ஏன் வரலன்னு ஃபர்ஸ்ட் I11 தேடுது வேல்யூஸ் வந்துருச்சு நெக்ஸ்ட் B11 B22க்கு தேடுது வேல்யூ நெக்ஸ்ட் சென்னை வந்துருச்சு நெக்ஸ்ட் I10 ஓகே நெக்ஸ்ட் சென்னை அண்ட் சேல்ஸ் வேல்யூ வந்துருச்சு C9 F9 தேடுது வேல்யூ வரல இங்க பாருங்க நெக்ஸ்ட் நீங்க ஏதோ காம்பினேஷன் பண்ணிருக்கீங்க அதுக்கு என்னன்னு புரியல எரர் நமக்கு எரர் வந்துருச்சு ஸோ இதுக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபங்க்ஷன்ல வந்து இப்போ ரெண்டு நம்ம தேட சொல்லியிருக்கோம்ல F9 அண்ட் அதாவது F9 C9 F9 C10 F10 இந்த மாதிரி கொடுத்துருக்குது அதால கண்டுபிடிக்க முடியல அதை வந்து எதையுமே அது மெமரியில ஸ்டோர் பண்ண முடியல ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா நம்ம இந்த மேட்ச் ஃபங்க்ஷன்ட்ட நீ இந்த வேல்யூஸ் நீ சர்ச் பண்ணும்போது மெமரியில வந்து அதாவது சென்னை லொகேஷன் தேர்ட் பண்ணும்போது இந்த சர்ச் ரிசல்ட்டை மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டையும் மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்துடும் ஸோ நார்மல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வராது நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேர்லி பிரேஸ் வந்திருக்கா அதுக்கு வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுதுன்னு அர்த்தம் இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்துடும் ஓகே இப்போ தேர்ட் மெத்தட் என்னால் இந்த மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்டர் எப்போவுமே கொண்டு போய் கொடுக்க முடியாது நான் மறந்துடுவேன் என்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான மெத்தட் தான் இந்த தேர்ட் மெத்தட் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் போடுறேன் அரே நம்மளோட புக்கு ரோ நம்பருக்கு மேட்ச் காலம் யூஸ் பண்ணுறேன் லுக்கப் வேல்யூ செயின் எந்த இடத்துல போய் தேடணும் இந்த இடத்துல போய் தேடணும் எப்படி தேடணும் எக்ஸாக்ட் மேட்சாக தேடணும் நெக்ஸ்ட் காலமுக்கு ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் போடுறேன் எதை தேட சொல்ல போகிறேன் சென்னை அண்ட் சேல்ஸோட வேல்யூவை தேட போகிறேன் ஓகே லுக்கப் அரே இந்த இடத்துல எந்த இடத்துல தேடணுன்றத நம்ம சொல்லணும்ல ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ கிரியேட் பண்ணி அந்த ரோல பார்த்தோம் செகண்ட் மெத்தட் எப்படி பார்த்தோம் இந்த ரெண்டு ரோவையும் ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல மேட்ச் ஃபங்க்ஷனில் மெமரியில் அதை சேவ் பண்ணணும் அதாவது ரிசல்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து தான் தேட முடியும் ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து அதுக்காக டிசைன் பண்ணலை ஸோ ஆனால் அதுக்கான டிசைன் பண்ண வேற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன ஃபங்க்ஷன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மோர் தென் ஒன் ரோ ஒன் காலம் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அது மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஓகே ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இது ரெண்டையுமே சர்ச் பண்ண சொல்லிட்டேன் ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல நெக்ஸ்ட் அரே கொடுத்தப்பறம் ரோ கொடுக்கணும் காலம் ஆப்ஷனல் ஏன்னா அது ஸ்கொயர் பிரேஸில் இருக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை ஸோ ரோ நம்பருக்கு பதிலாக ரோ நம்பருக்கு நான் 0 கொடுக்குறேன் 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மேட்ச் ஃபங்க்ஷனோட லாஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது மேட்ச் டைம் அதையும் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன் என்டர் பண்ணுறேன் இப்போ ஏதோ ஓகே நான் ஒரு பிரேஸ் வந்து எக்ஸ்ட்ரா பிரேஸ் விட்டுட்டேன் ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடலாம் போட்டோன்னா உங்களுக்கு வந்துருச்சு ஸோ இதுதான் ரிசல்ட் இப்போ வேற எங்கேயாவது போடுவோமா சென்னை லொக்கேஷனில் போடுவோம் பெங்களூர் லொக்கேஷனில் ப்ராஃபிட் ஆஃப் சாக்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் ஸோ சாக்ஸோட பெங்களூர் லொக்கேஷனோட ப்ராஃபிட் 800 நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7400
இதே சென்னை லொகேஷனுக்கு நான் மாத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700. இந்த சேல்ஸ்க்கு பதிலாக ப்ராஃபிட் கொடுக்குறேன் 700. ஸோ இதுதான் இப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் 3 methods of using index and match function for more complex example. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிளை வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு இந்த 3 methods யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை சிம்பிள் எக்ஸாம்பிளில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த போன வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. See you in next video. Bye.